ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஓகேவா? நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் 10 மார்க்ஸ்க்கு வரும். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக 5 மார்க்ஸ், பொறுத்துக 5 மார்க்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணுங்கள். புக் பேக். ஓகேவா? புக் பேக் கொஷினை தரவு பண்ணுங்கள். ஏன்னா புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரவு பண்ணாலே 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக படித்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள் எப்படி 30னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே 10 மார்க்ஸ் பார்த்தோம் சூஸு. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சரியா தவறா, பொறுத்துக, ஒப்புமை தருக அப்படின்னு இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து தரவு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். புக் பேக்கை படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கொடுக்க கொஷினை வந்து நீங்கள் டெஸ்ட் மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில். ஓகே, அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். அடுத்து ஒன் வேர்ட்ஸ்லாம் படிச்சிட்டோம். இப்போ 2 மார்க்ஸ் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நான் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சொல்கிறதை பாருங்கள். 20 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அழகா. கொஷின் நம்பர் 31லேருந்து கொஷின் நம்பர் 42 வரைக்கும் இருக்க கொஷினை வித்தவுட் சாய்ஸில் எல்லா கொஷினையும் நீங்கள் வந்து படிக்கணும். சாய்ஸே இல்லாமல். அப்போ தான் வந்து உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சூழ்நிலை மண்டலம் வரையறுக, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து உணவு சங்கிலி, இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது கூட 2 மார்க்ஸ் வரும். பாரிஸ் சாந்தின் பயன்களை எழுதுக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து நம்ம ஃபைனல் பார்ட் வந்துட்டோம். இங்கே என்ன கேட்க போகிறாங்கன்னா விரிவான விடையளி 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும். ஒரு கொஷினுக்கு 5 மார்க்ஸ். 43 கொஷின்லேருந்து 44 வரைக்கும் உள்ள 4 கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தரவாக படிச்சுக்கணும். அப்போ தான் இதுலேருந்து வரும். பார்த்தீங்களா, உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொஷின்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் சொல்லணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.